அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இந்த vlog பார்த்தீங்கன்னா சிம்பிளாக மார்னிங் ரொட்டீன் மாதிரி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்சோ நீங்கள் கேட்டிருந்த என்னோடய பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நான் எப்படி பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறேன், எந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன், சில யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஹோப் திஸ் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். மார்னிங் ரொட்டீன்றது ஏர்லி மார்னிங்கே ஷூட் பண்ணியாச்சு. மார்னிங் 4:30க்கு எழுந்திக்கணும் அப்படின்னா 4:20க்கு எழுந்திரிச்சிருந்தேன். தஹஜத் தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் குரான் ஓதிட்டு அப்புறம் ஃபியூ மினிட்ஸ் டைம் ஆகிடுச்சு. ஸோ ஃபஜருமே தொழுதாச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் ஃபஜர் டைமிங் ஒரு 6 வரைக்கும் போச்சு. அப்புறம் 5:30 ஆச்சு. இப்போ வந்து 5 o'clock ஆனதுனால டைம் சீக்கிரமாக போய்ட்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஃபஜர் தொழுதுட்டு யாசினுமே ஓதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க்ஸ்லாம் பார்த்துருந்தேன். டெய்லி எத்தனை வாட்டி குரான் ஓதுவீங்கன்னு சொல்லி கேட்டுருந்தீங்க. ஆஸ் பர் மை விஷ் தான். இத்தனை வாட்டி ஓதுவேன் அப்படின்ற மாதிரி தெரியாது. ஸோ மார்னிங் கண்டிப்பாக ஓதுற மாதிரி இருக்கும். லீவ் டைமில் இருந்தால் அப்சல்யூட்லி ஈவினிங் எல்லாம் ஓதுற மாதிரி இருக்கும். காலேஜ் டைமில் மட்டும் இஃப் பெர்மிட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி தான் நான் சேஞ்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஸோ ஃபார் ஒரு 5:30க்கு டீ ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு அப்பாவுக்கு மட்டும் தானே, ஸோ ரெடி பண்ணிவிட்டு 2 பேரும் குடிச்சிருந்தோம். இந்த மாதிரி லாங் வீடியோஸில் ஜஸ்ட் vlogging மட்டும் ஷேர் பண்ணணுமா, இல்லை ஏதாவது குக்கிங்ஸ்மே வந்து இன்க்ளூட் பண்ணணுமான்றதை உங்களோட சஜஷன் வந்து கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நான் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். ஒரு 6 o'clock அப்பா கிளம்பியிருந்தாரு. ஸோ இதுக்கப்புறம் தான் என்னோடய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். 6 to 8:30 9 வரைக்கும் போச்சு. என்னென்னா ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் தான். ஆக்சுவலி வந்து நான் ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இப்போ கன்க்ளூஷன் தான் வரப்போகுது. ஏதாவது ஒரு நாவல் வாங்கி ஸோ அதில் வந்து தீசிஸ் மாதிரி ரெடி பண்ணணும். தீசிஸ்ன்னு சொல்லும் போது ரொம்ப அதிகமான பேஜஸ்லாம் இல்லை, ஜஸ்ட் 25 pages தான் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து என்ன கொஷின்ஸ் கேட்டாலுமே ஆன்சர் பண்ணுற மாதிரி தெரியணும். நிறைய நாவல்ஸ் இருக்குல்ல, ஸோ அதில் ஃபெமிலியரான ஒரு ஆத்தரை வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அதில் தான் நான் ஜார்ஜ் ஆர்வெலை சூஸ் பண்ணியிருந்தேன். ஆல்சோ நான் அவர் எழுதின அனிமல் ஃபார்ம்ன்ற புக் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஸ்டோரியை ஒரு வாட்டி சம்மரியாக பார்த்துட்டேன். அப்புறம் புக்ஸ்மே வந்து ஒரு வாட்டி டெக்ஸ்ட்டெல்லாம் உள்ள கொஞ்சம் பார்த்துருக்கேன். எனக்கு எப்படி பண்ணணுன்றது தெரியாதுல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால எல்லாமே மேம் தான் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அண்ட் இந்த ஒர்க் நிஜமாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நிறைய செகண்டரி சோர்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி ஸோ அதை வச்சு தான் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி எரர்ஸு ஸோ அது மாதிரி நிறைய சேஞ்சஸ் கொஞ்சமாக பண்ணி தான் இப்போ ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சின்ன புக்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இதுவே ஆக்சுவலி ஒரு புக்ஸ் தான், பட் இந்த புக்ஸே ஷார்டன் பண்ணி சிம்பிளாக வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். அதுதான் தீசிஸ் நினைக்கிறேன். அண்ட் இந்த டெக்ஸ்ட்டில் இருக்க நல்ல ஒரு கோட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு அதில் பேஜ் மாதிரி பின் பண்ணிவிட்டு அண்ட் நிறைய சோர்ஸஸ் நம்ம ரெஃபர் பண்ணுறோம்ல செகண்டரி ஸோ ஆன்லைனில், ஸோ அந்த சோர்ஸஸில் இருக்க லிங்க்கெல்லாம் வந்து காப்பி பண்ணி பிப்ளியோகிராஃபிலாம் ரெடி பண்ணி பண்ணுறது எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சிருந்தோம். ஏன்னா அதை பற்றி எதுவுமே தெரியாதுல்ல. ஸோ வாயிலே சொல்கிறதுனால என்னடா இவ்வளோ பெரிய ஒர்க் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்குள்ளே இறங்குனதோ அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அந்த ஒர்க்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி தான் எல்லா விஷயத்துலையுமே மேலோட்டமாக பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமாக டிஃபிகல்ட்டாக தான் தெரியும். நம்ம ஒன்ஸ் அதில் இன்வால்வ் ஆகிட்டோம், அதில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அந்த ஒர்க் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது மாதிரி தான் நான் என்னோடய யூடியூப் சேனலையுமே வந்து நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு தாட்ஸ் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக தோணி அதில் நீங்கள் இன்வால்வ் ஆகினதுக்கப்புறமா அது இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, அது என்ன ஒர்க்ஸ் அப்படின்றத கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். ஒரு வழியாக ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தான் சாப்பிட்ருந்தேன். ஆக்சுவலி இந்த வீடியோ எப்போ ஷூட் பண்ணேன்னா விநாயகர் சதுர்த்தி வந்துச்சுல்ல, ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் டே தான் ஷூட் பண்ணியிருந்தேன். பிஃபோர் டே கொஞ்சம் கொழுக்கட்டை செஞ்சுருந்தேன். ஸோ அதில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பூரணம் இருந்துச்சு. அதை தான் தோசை பேட்டரில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றிருந்தேன். இதுவும் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஸ்வீட் தோசை மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்ருந்தேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் மட்டும் தான் தோசை சாப்பிட்ருந்தேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் வெசல்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தாங்களே, ஸோ அது மட்டும் நல்லா ட்ரையாக இருந்துச்சு. அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அண்ணா ரூமில் பெட்ஷீட் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். அனதர் ரூமில் மம்மியை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபைனலி ஹால், ரூம், கிச்சன் சொல்லிட்டு எல்லாத்தையும் ப்ரூம் பண்ணியாச்சு. தட்ஸ் இட் மை ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க். நான் இப்போ என்ன படிச்சுட்ருக்கேன்னு சொல்லி கேட்டிருந்தீங்கல்ல, நான் 3rd year BA இங்கிலீஷ் பர்சியூ பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் சொல்லிட்டு 3 இயரோட பேப்பருமே வந்து பத்திரமா வச்சுருக்கேன். இந்த பேப்பர்ஸ்லாம் நம்ம பத்திரமா வச்சுக்கிறதுக்கு மட்டும் கிடையாது. இதை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டைம் எழுதும் போது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். இன்னுமே இந்த பேப்பர்ஸ்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அதெல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, ஆல்டர் பண்ணுறதுக்கு, ஸோ அதெல்லாம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்னோடய ஃபர்ஸ்ட் இயர் பேப்பர்ஸ்க்குமே 3rd year பேப்பருக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். லிட்டரலி ஐ நெவர் ரெஃபர் எனி டியூட்டோரியல்ஸ். ஸ்கூல் டேஸில் செப்பரேட்டாக கோச்சிங் இருக்கும் அண்ட் டியூஷன்ஸுமே இருக்கும். பட் நான் டியூஷன்ஸ் வந்து அட்டன் பண்ணதில்லை. பட் நம்மளுக்கு காலேஜில் அது எதுவுமே இல்லை.
ப்ரெசன்டேஷன் ஸ்டைல்ஸுமே வந்து ஸ்கூலில் இருந்த மாதிரி இருக்காது, கம்ப்ளீட்டாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டுட்டோரியல்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலுமே நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வரும், பட் வந்து காலேஜ்க்கு வந்து வராது. டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு பேஸ் கைடன்ஸ் வந்ததே எங்கள் ஸ்டாஃப் கிட்ட தான். ஸோ அவங்க சொன்ன சில மெத்தட்ஸ்லாம் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து இங்கே மேட்டர். ஃபஸ்ட் இயரில் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதினப்போவே வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ப்ரெசன்டேஷன் தான் இங்கே வந்து ஹை மார்க்ஸ் கொடுக்கும்னு சொல்லிட்டு, நம்ம அந்த சென்டென்ஸை தப்பாகவே எழுதியிருந்தாலுமே நம்ம ப்ரெசன்டேஷன் நீட்டாக பண்ணியிருந்தோம்னா அதுக்கு நம்மளுக்கு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஹவு டு ப்ரெசென்ட் அ பேப்பர் ஃபியூ டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறோமா? நான் ஷேர் பண்ணுற இந்த 10 டிப்ஸுமே நான் பர்சனலாக யூஸ் பண்ணிட்டுருக்கிறது தான். ஆல்சோ என்னோடய பேப்பர் ப்ரெசன்டேஷனுமே வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 1, ஹெட்டிங் கிளியராக போடணும். நீங்கள் எந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்களோ அந்த கொஸ்டின் நம்பரை மறக்காமல் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஸ்டாஃப்க்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக கரெக்ஷன் பண்ண முடியும். டிப் நம்பர் 2, பேராகிராஃப் கேப் தான். கண்டினியூஸாக பிளாக்காக எழுதாமல் பேராவாக ஸ்பிட் பண்ணி எழுதிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஒரு பேரால அட்லீஸ்ட் 6 to 7 lines எழுதினா போதும். 6 to 7ன்றது 8, 9 கூட இருக்கலாம். பட் எழுதிட்டு நெக்ஸ்ட் பேரா ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 3 ஃபிங்கர் கேப் விட்டுட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரைட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன கண்டென்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த கண்டென்ட் எழுதிருக்கீங்க அப்படின்றது கூட பார்க்காம அந்த ப்ரெசன்டேஷனுக்கு அப்படியே ஹை மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. டிப் நம்பர் 3, அண்டர்லைன் கீவேர்ட்ஸ். டெஃபினேஷன், போயட், நேம், இயர், கேரக்டர்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே வந்து ஹைலைட்ஸ் பண்ணுறதுக்கு பிளாக் பென் யூஸ் பண்ணுங்கள். இன் பிட்வீன் கோட்ஸ் ஆர் கொட்டேஷன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட பிளாக் பென் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். எங்கள் ஸ்டாஃப்ஸ் தான் எங்களுக்கு அதிகமாக சொல்கிற டிப் என்னென்னா யூஸ் பிளாக் பென்ஸ் தான். ப்ளூ பென் யூஸ் பண்ணிவிட்டு பிளாக் பென் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ஹைலைட்டிங் ஆகும், ப்ரெசன்டேஷன் ரொம்ப நீட்டாக தெரியும். டிப் நம்பர் 4, டயக்ராம் ஆர் ஸ்ட்ரக்சர். லிட்ரேச்சர் பேப்பராக இருந்தால் டெஃபினட்டாக டயக்ராம் வந்து ரொம்ப நெசசரி. ஏன்னா ப்ரெசன்டேஷனுக்கு தானே அதிகமாக மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம டயக்ராம்ஸ் ஏதாவது ஒரு ஃப்ளோ சார்ட்ஸ் அந்த மாதிரி போடும்போது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதர் பேப்பர் இருந்தாலுமே நோ வரிஸ், மைண்ட் மேப்ஸ் அந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட பேப்பர் ப்ரெசன்டேஷனை நான் இந்த மாதிரி டயக்ராம்ஸ் அப்புறம் ஃப்ளோ சார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். டிப் நம்பர் 5, ஹேண்ட் ரைட்டிங் கிளாரிட்டி. சூப்பர் ஸ்டைலிஷாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் ஹேண்ட் ரைட்டிங் லெஜிபிளாக இருக்கணும். பார்க்குறதுக்கு கிளியராக கிளாரிட்டியாக இருந்தாலே வந்து ஹேண்ட் ரைட்டிங் சூப்பர் தான். டிப் நம்பர் 6, டோன்ட் ஓவர் ரைட் ஆர் ஸ்ட்ரைக். எரேஸ் பண்ணோம்னா டைம் வேஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. நீங்கள் அங்கே எதையோ ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கீங்க, ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுவே ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆகிடும். பர்சனலி நான் யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் சொல்கிறேன். நான் தப்பாகவே எழுதியிருந்தா கூட அதை எதையுமே கண்டுக்காமல் ஸோ பக்கத்தில் அப்படியே நார்மலாக வந்து எழுதிட்டு வந்துடுவேன். நம்ம தப்பாக எழுதிருக்கோன்னு சொல்லிட்டு அதை ஸ்ட்ரைக் பண்ணியோ இல்லை எதை எரேஸ் பண்ணியோ காமிச்சா மட்டும் தான் தெரியும். நான் சொன்ன எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் தப்பாக எழுதிருந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம். கண்டென்ட் அண்ட் ஹேண்ட் ரைட்டிங் கிளியராக இருந்துச்சுன்னா நீங்கள் ராங்காக எழுதினா கூட அதை ஸ்ட்ரைக் பண்ணாமல் அப்படியே கண்டினியூ பண்ணி எழுதுங்க. டிப் நம்பர் 7, இன்ட்ரடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன். எந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணாலுமே இன்ட்ரடக்ஷனோட ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்டாக கன்க்ளூஷனோட ஃபினிஷ் பண்ணிங்கன்னா அது ஒரு கம்ப்ளீட்டாக இருக்கும். ப்ரெசன்டேஷனுக்குமே ஒரு நல்ல பாயிண்ட்ஸு. டிப் நம்பர் 8, டைம் மேனேஜ்மெண்ட். எந்த கொஷின்ஸுமே வந்து லீவ் பண்ணவே கூடாது. எல்லா கொஷின்ஸுமே நம்ம கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருக்கணும். கரெக்டாக அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம் ரைட் பண்ணுறதுக்கு பிஃபோராக இல்லைனா வீட்லேயே 1 day பிஃபோர் யோசிச்சுட்டு 3 hours எக்ஸாம் அப்படின்னா 1.5 hours 10 marks முடிக்கணும். 45 minutes 5 marks முடிச்சிடணும். ரிமைனிங் டைமில் 2 marks or 1 marks முடிக்கணுன்ற மாதிரி நீங்களே மேனேஜ் பண்ணிக்கோங்க. டைம் அலாட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா டெஃபினட்டாக அந்த டைமுக்குள்ளேயே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்குமே கரெக்டாக இருக்கும். 9th டிப் என்னென்னா எக்ஸ்ட்ரா ஸ்மால் பாயிண்ட். ஸ்மால் கொட்டேஷன்ஸ் இல்லை ப்ராபப்ஸ் கொடுத்திங்கன்னா ப்ரெசன்டேஷனுக்கு நிஜமாகவே அல்டிமேட்டு. என்னோடய எல்லா பேப்பர்ஸ்லையுமே வந்து மாரல்ஸு தீம்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். இது ப்ரெசன்டேஷனுக்கு மெயினான ரீசன் தான். ஏதாவது ஒரு ஸ்டோரி எடுத்தோம்னா அதில் நிறைய கொட்டேஷன்ஸ் இருக்கும்ல, ஸோ டைலாக்ஸ் மாதிரி இருக்கும்ல, ஸோ அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எது ஈஸியாக இருக்கோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கோட்ஸுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மாரல் தீமுமே அதே மாதிரி தான். ஆல்ரெடி நான் எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து லாஸ்ட்டாக வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். அதில் நான் எப்படி தீம்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணியிருப்பேன்றதை சொல்லியிருப்பேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி தெரிஞ்சிருக்கும். 10th அண்ட் ஃபைனல் டிப் என்னென்னா நீட் ப்ரெசன்டேஷன் இஸ் ஈக்குவல் டு குட் இம்ப்ரெஷன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவோம்ல, ஸோ அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பேஜை தான் ஒரு நல்ல இம்ப்ரெஷன் நம்ம கொடுக்கணும். 1 marksல நம்மளுக்கு எப்படியோ 1-2 தப்பாக வந்தால் கூட நம்ம அதை லாஸ்ட் பேஜ் எழுதணும்னா ஒன்றும் இல்லை. ஸ்டார்டிங்கில் 10 marks அப்புறம் 5 marks இது லாஸ்ட்டாக 2 marks or 1 mark ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் லேர்ன் பண்ணது. ஃபர்ஸ்ட் இயரில் கொஞ்சம் பேசிக்காக ட்ரை பண்ணியிருந்தேன், அப்புறம் இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். எக்ஸாம் பேப்பரில் கண்டென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ரிசல்ட்டில் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக கேரண்டி. பட் கண்டென்ட்டை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அதை தான் மார்க் வந்து டிசைட் பண்ணும். ஸோ உங்கள் பேப்பர் நீட்டாக இருந்தால் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருந்தால் ஹோப் இந்த எல்லா டிப்ஸுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச ஃபியூ பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஒரு எக்ஸாமுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுவாங்கள்ல. அண்ட் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், கீப் ட்ரீமிங், ஸ்டே ஃபோக்கஸ்ட். பாய்.